செந்தில் பாலாஜினா ஞாபகம் வருது என்ன? இப்படி ட்ரேட் மார்க் உள்ளவர், ஐஎஸ்ஐ முத்திரை பதித்தவர் யாரு? எதுல பதிச்சாரு? 10 ரூபாயில ஐஎஸ்ஐ பதிச்சுட்டார். 10 ரூபாயில ஐஎஸ்ஐ முத்திரை பதித்தவர். அவரை புகழ்றார். என்னை விட உங்களுக்கு அதிகமா தெரியுது. திரு ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு அண்ணா உருவாக்கிய திமுக திரு கருணாநிதியுடைய திமுகவை மாறி போச்சு. பேர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய திமுக திரு கருணாநிதி குடும்பத்தினுடைய திமுக மாறி போச்சு. அது கட்சி அல்ல, அது ஒரு கார்பரேட் கம்பெனி. உண்மைதானே? அந்த கார்பரேட் கம்பெனியில் திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீஸ்வரன், அப்புறம் திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா அம்மா, 4 பேர் தான் இதுக்கு. அவர் வேண்டாங்க, ஏங்க அவர் போய் நல்ல நேரத்தில் பேசுவானே. அதனால நல்ல காரம் நாம் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பங்குனி உத்திரம், அருமையான நாள். இந்த நாளில் விராலிமலை முருகன் தானே, அதெல்லாம் ஆண்டவன் பார்த்துக்குவா. தாங்க வேல் காட்டுறாங்க பாரு. அற்புதமான நாளில் புதுக்கோட்டையில் நான் பேசிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் இறைவன் பார்த்துக் கொள்வார். யாரெல்லாம் பி டீம் என்பது தெரிஞ்சு போய்விட்டது. பூனைக்குட்டி இன்றைக்கு யாரெல்லாம் இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்தால் அவருடைய அடையாளம் காணப்பட்டு விட்டது. அதனால அதை பற்றி பேச வேண்டியதில்லை, லீவ் இட். ஆக அதிமுகவை யார் அழிக்க நினைத்தாலும் அவர்கள்தான் அழிந்து போய் விடுவார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி அதிமுக கட்சி. இது மக்களுக்காக தோற்றுவித்த கட்சி, ஏழைகளுக்காக தோற்றுவித்த கட்சி. மாண்புமிகு அம்மா அவர்கள் தன் இறுதி மூச்சு வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் தோற்றுவித்த கட்சி கண்ணை இமைகாப்பதை போல காத்து நின்று நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை தந்த தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா.